ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, கடவுள் தாம் விரும்பியவர்களை தேர்ந்து கொண்டு அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அவர்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றி பணி செய்ய அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 3வது வாரத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இருக்கின்றோம். இந்த பாஸ்கா 3வது ஞாயிற்றுக்கிழமை வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்தும், 2வது வாசகமாக திருவெளிப்பாடு நூலில் இருந்தும், நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தியிலிருந்தும் நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த செய்திகள் அனைத்தும் நம்ம கூறுகின்ற செய்திகள் என்ன, இந்த வாசகங்கள்லாம் நம்ம கூறுகின்ற செய்திகள் என்ன என்பதை தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதல் வாசகத்திலே இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை அறிவிக்க கூடாது என்று தலைமை சங்கத்தார், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் திருத்தூதர்களை மிரட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் இருந்தும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை அறிக்கையிடுவதிலே ஒருபொழுதும் சோடை போகவில்லை. மீண்டுமாக அவர்கள் அழைக்கிறார்கள். ஏனென்றால் அவ்வப்போது அதிசயங்களையும் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை அவர்கள் தாங்கி நிற்கிறார்கள். யோவான் நற்செய்தியிலே பார்த்திருப்போம். என் மீது நம்பிக்கை கொள்வோர் பல அதிசயங்களை செய்வர். ஏன், நான் செய்யாததை கூட அவர்கள் செய்வார்கள். நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருப்பார். பேதுரு ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்தார். அதனால் இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களை விட அதிசயங்களை இவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்துகின்ற அதிசயத்தை பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கு பயம் ஏற்படுகிறது. மீண்டுமாக தலைமை சங்கத்தார் அழைத்து மிரட்டுகிறார்கள். அப்பொழுது நாங்கள் மனிதனுக்கு கீழ்ப்படியதை விட கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அல்லவா என்று சொன்ன பொழுது அவர்கள் நெய்ய பிடித்து விரட்டி விடுகிறார்கள். திருவெளிப்பாடு புத்தகத்திலே ஆண்டவருடைய நாமம் தாங்கி அந்த வல்லமை மிக்க அந்த விண்ணுலகிலே பேரிரைச்சலை போல சத்தம், எல்லா வானதூதர்களும் ஆண்டவரை சூழ்ந்து என்று பாடுகிறார். அந்த ஆட்டுக்குட்டி நமக்கான வல்லமையை பெற்றுக் கொடுத்தது. அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் தான் என்று நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியே நம்மை மீட்க வரவல்ல ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியிடம் நாம் தஞ்சம் புகின்ற மக்களாக வாழ வேண்டும். அந்த கடவுளுடைய அரியணையை நாம் சென்று சேர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு ஆக வேண்டும், கீழ்ப்படிந்து ஆக வேண்டும் என்ற செய்தியை நமக்கு கொடுக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மீன் பிடிக்க செல்லுகின்ற சீடர்கள் ஒன்றுமே இல்லாமல் திரும்பி வருகிறார்கள். ஒன்றுமே இல்லாமல் திரும்பி வருகின்ற பொழுது இயேசு அவர்களை எதிர்கொண்டு மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டு அவர்களுக்கு மீன் இருக்கும் திசையை காட்டி மீனை பிடிக்க வைக்கிறார். ஆனாலும் அவர் இயேசுதான் என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கேள்வி கேட்க முடியவில்லை. ஏனென்றால் யோவான் புரிந்து கொண்டார், அமர்ந்திருப்பது இயேசு கிறிஸ்துதாம் என்று. கரைக்கு வருகிறார்கள். வலை நிறைய மீன்கள் கிழிய தொடங்குகிறது. கரைக்கு வந்து அனைவரும் அமர்ந்து உணவருந்த அமர்கிறார்கள். ஏறத்தாழ கடைசி ராவுணவு எப்படி இருந்ததோ அதே போல இயேசு அமர்ந்திருக்கிறார். சுற்றி சீடர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார். அப்பத்தை பிட்டு கொடுத்து விட்டு அவர்களிடம் கேட்கிறார், யோனாவின் மகனான சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படி என்று கேட்ட பொழுது யோவான் மீண்டுமாக ஆண்டவரே, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று உனக்கு தெரியுமே என்று சொல்ல இதே மாதிரி 3 முறை கேட்கிறார். என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்று சொல்லுகிறார். மீண்டும் மீண்டுமாக ஏன் இவரை சொல்லுகிறார் என்பது நாம் பல முறை கேட்டிருப்போம், பல வகையில தெரிந்திருப்போம். 3 முறை அவர் மறுதளித்தார். அதனால் 3 முறை மீண்டுமாக தன்னுடைய தவறை திருத்திக் கொள்கிறார். ஏனென்றால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் 2வது வாய்ப்பை கொடுப்பார் என்கின்ற செய்தியை முன்மொழிக்கப்படுகிறது. அதாவது, நாம் பாவம் செய்து விட்டோம், கடவுளை விட்டு விலகி சென்று விட்டோம், இனி இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது, இனி இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற ஒரு சிந்தனையை நாம் விட்டொழிக்க வேண்டும். கடவுள் எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை அப்படியே ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அந்த கடவுள் பாகுபாடு பார்ப்பது கிடையாது, வேற்றுமைகள் பார்ப்பது கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்ப்பது கிடையாது. இந்த கடவுள் எல்லாருக்குமான கடவுள், நமக்கான கடவுள். இந்த கடவுள் தன்னை தேடி வருகின்ற யாரையும் புறம்பே தள்ளி விடுவதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கடவுளிடம் நாம் ஆண்டவரே என்று கரங்களை விரித்து ஓடுகின்ற பொழுது தள்ளிவிட மாட்டார். இறுக்கி அணைத்துக் கொண்டு தேவையானது செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் 2வது வாய்ப்பை கொடுக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்துவை அவர் மறுதளித்தாரோ, எப்படி இயேசு கிறிஸ்துவை அவர் 3 முறை மறுதளித்தாரோ, அதே போல இந்த இடத்திலே மீண்டுமாக 3 முறை ஆண்டவரே, நான் உன்னை அன்பு செய்கிறேன்,
ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று அவர் வாயாலே ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். சொல்ல வைத்து மிகப்பெரிய பொறுப்பை அவர் கொடுக்கிறார். திருச்சபையை தலைமை தாங்குகின்ற பொறுப்பை அவர் கொடுக்கிறார். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நாம் இறைவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போமாயின் இறைவன் நம்மை பயன்படுத்த காலம் தாழ்த்த மாட்டார். அவர் எந்த வகையிலாவது நம்மை பயன்படுத்துவார். நாம் செய்கின்ற தொழிலிலே நம்மை உயர்த்துவார், அல்லது நாம் நலிந்து போய் இருக்கின்ற பொழுது அதிலிருந்து மீண்டு வர உதவி செய்வார், அல்லது புதிய சிந்தனைகளோடு புதிய செயல்களை செய்ய நாம் ஆவலாக இருக்கின்ற பொழுது அதற்கான வழியை அவர் கொடுப்பார். நம்மை உயர்த்துவதிலே அவர் வல்லவராக இருப்பார். ஆனால் நம்பிக்கையோடு அவர் நாம் செல்ல வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் அனைத்தும் சொல்லுவது, உயிர்த்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்றால் நம்மை வலுவடை செய்கிறார், நம்மை திடப்படுத்துகிறார், நம்மை ஆற்றுப்படுத்துகிறார். அவர் நமக்கு சொன்ன வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் உங்களை தனியே விட மாட்டேன், நான் உங்களை பிரிந்து போக மாட்டேன், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அந்த கடவுளிடம் நாம் செல்லுகின்ற மக்களாக வாழ முயற்சி செய்வோம். ஏனென்றால் இந்த வாசகங்கள் அனைத்தும் தவறி போனவர்கள் மீண்டும் திரும்பி வரலாம், வழிக்கு விழுந்தவர்கள் மீண்டும் எழலாம், இறந்து போனவர்கள் மீண்டும் உயிர்த்தெழலாம். எல்லாவற்றுக்கும் இங்கே வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் கடந்து போனது கடந்து போகட்டும், இனி வருபவை நல்லவையாக இருக்கட்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும். இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மோடு இருக்கிறார். ஏனென்றால் பழையவற்றை நினைத்து கலங்குவதை விட புதியவற்றை நினைத்து நாம் வாழ கற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய வாழ்வு நமக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய நியமங்களை கட்டளைகள் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஏழைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. யாரையும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற பாகுபாடு பார்க்க கூடாது. எல்லாம் இந்த மண்ணினுடைய மன்னர்கள், எல்லாம் இந்த மண்ணுக்கு உரியவர்கள், எல்லாம் இந்த உலகில் வாழ தகுதியற்றவர்கள் என்கின்ற எண்ணம் நம்மளை மேலோகின்ற பொழுது இறைவன் நம்முள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.